Welcome to our YouTube channel, dear friends. Max Talks today. Positional stock trading as well as delivery index. Welcome disclaimers. Really not a recommendation. Do your own research only for educational purposes. Holding the stocks, whatever that is discussed here, we are not responsible for the outcome of stock discussions. A request to support us as it needs time, cost, and energy. இப்போ ரிவ்யூ பார்க்கலாம். போன வாரம் இந்த கடந்த சில வாரங்களாக மார்க்கெட் சைட்வேஸ்லயே தான் இருக்கு, ஏறவே இல்லை. கடந்த சில மாதங்களாகவும் கூட சொல்லலாம். கீழே வந்தால் நான் பிஎஸ்சி சென்செக்ஸ் சொல்றேன், கீழே வந்தால் 51,600, மேல போனா 53,300. இதுக்குள்ளேயே தான் ஒரு 1,700 பாயிண்ட்லயே தான் மார்க்கெட் ஸ்விங்கிங். அதனால அதுக்குள்ள மிட் கேப், ஸ்மால் கேப்ஸ், பெனி கேப்ஸ், மைக்ரோ கேப்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதுல நிறைய ஸ்டாக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ரெக்கமெண்டேஷன்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதோட ரிவ்யூவை நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த யூடியூப் சேனல்ல கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் தவிர நம்மளோட வாட்ஸ்அப் ப்ரீமியம் குரூப்ல அன்றாட ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். ஸோ அதையும் சேர்த்து தான் நான் இங்க ரிவ்யூ பண்றேன். வாட்ஸ்அப்ல இந்த வாரம் திங்கள் டு வெள்ளியில என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம், அது எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதோட இது கடந்த 1 மாதம் 1.5 மாதங்களாக அல்லது 2 மாதமா என்ன ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்தோமோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. பிரைட்காம் 183% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 2 மாதத்துக்குள்ள. தீபக் ஸ்பின்னர்ஸ் 107%, அதே 2 மாசம். ஐபி ரியல் எஸ்டேட் 94%, சேம் அதுவும் 2 மாசம் தான். 25.5 ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ 2 மாசம் வந்து சொல்ல போனா முதல்ல சொன்ன பிரைட்காமும் தீபக் ஸ்பின்னர்ஸும் 1 மாசத்துல டபுளுக்கு மேல போயிருக்கு. 183% ரிட்டர்ன்ஸ்லாம் ஒரு மாதத்துல. ஜஸ்ட் இமேஜின். டாடா ஸ்டீல் 4 மாதம் ஆச்சு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து. ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் 4 மாசத்துல 65% கொடுக்கறதுங்கிறது இட் இஸ் அ ஹியூஜ் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இண்டெக்ஸ் 4 மாதத்துல பிளாட்டா இருக்கு, ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. பட் ஒரு இண்டெக்ஸ் ஸ்டாக் வந்து 65% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நான் கொடுத்த ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஸ்டாக் இதுவா தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன், அப்பார்ட் ஃப்ரம் செயில். ஹிமத் சிங்காசை 17.6 கொடுத்துருக்கோம், 1.5 மாதத்துல 65%. இண்டோகாம் 1.5 மாசத்துல 58%. ஆர் சிஸ்டம்ஸ் 2 மாசம் ஆயிடுச்சு 51%. இதெல்லாமே வாட்ஸ்அப்ல கொடுத்த பிரீமியம் குரூப்ல கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ். ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் 1.5 மாசத்துல 47%. ஷில் அதே 2 மாசம் 41%. வெல்ஸ்பன் இந்தியா. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி கூட இருக்கும். பிரைட்காம் இப்ப லோவர் ஃப்ரீஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட் இஸ் கம்மிங் டவுன். ஏன்னா 7 ரூபாய் 8 ரூபாயில இருந்து இந்த 55 ரூபா வரைக்கும் வந்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. எனிவேர் பிட்வீன் 35 37 லெவல்ஸ் நீங்க திருப்பி ரீஎன்டர் பண்ணலாம். இது 200 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு தேர் இஸ் அ பிரைட்டர் ஸ்கோப். பட் இது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் ஸ்டாக். அதனால என்ன நீங்க 200 ரூபாய் போகும்னு சொன்னீங்க, அது 20 ரூபா வந்துருச்சு அப்படின்னு கேட்டுற வேண்டாம். தேர் இஸ் அ ஹியூஜ் பொட்டன்ஷியல். ஸோ ஒரு மல்டிபேக் ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்கு. தீபக் ஸ்பின்னர்ஸும் அதே மாதிரி நான் 113 வந்து நம்ம யூடியூப் வீடியோல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம், 115ல. அப்புறம் வாட்ஸ்அப்ல குரூப்ல 189க்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். இப்போ 400 ரூபாய் இருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அடுத்த 3 to 5 years will be good for textiles. அந்த எண்ணத்துல லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் அக்யூமுலேட் பண்ணலாம். அதர்வைஸ் ஷார்ட் டேர்ம்ல நீங்க திருப்பி உங்களுக்கு 300 ரூபாய் கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ரவுண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா பார்ஷியல் ப்ராஃபிட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஐபி ரியல் எஸ்டேட் 96-90 சொன்னோம், 174.4 இருக்கு. இதை அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். கரெக்ஷன்ஸ்ல பழையபடி இறங்கலாம். டார்கெட் 265. டாடா ஸ்டீல் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், 775 பிரேக் அவுட் ஆன உடனே இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து டெஃபினட்டா 3000 ரூபாய்க்கு மேல டெஃபினட்டா போகும். மெதுவா போயிட்டே இருக்கு. 3000 ரூபாய் போகத்தான் போகுது ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிக்ளைன் திஸ் இஸ் அ ரிஸ்க் ஃப்ரீ
மல்டி பேக்கர் ஸ்டாக். ஹிமத் சிங்கா சீட், இது ஒரு ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி, ஷார்ப்பா ஏறிடுச்சு. பட் ஏன்னா நல்ல கம்பெனி, ஆனா டெட் ஹெவியர், மேபி அரௌண்ட் 2000 crores டெட் இருக்கு. ஸோ இந்த கம்பெனில ஏற ஏற நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில வரலாம். இண்டோகாம், ஹிமத் சிங்கா சீடோட கம்பேர் பண்ணும்போது இதுவும் ஒரு ஹோம் டெக்ஸ்டைல்ஸ், ஆனா ஒரு குட் குவாலிட்டி கம்பெனி. ஸோ 170 மேல ரெக்கமெண்ட் பண்ணா 270 ஸ்டில் திஸ் கேன் கோ. 22 ரூபா இருந்தது போன வருஷம் நேரம், இப்ப 270 ரூபா இருக்கு. எல்லாமே 10 பேக்கர். 22 ரூபாய்க்கு நம்ம டெலிவரி எடுத்து கொடுத்த கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இன்னும் வச்சிருக்காங்க. தேர் நாட் செல்லிங் இட். 270, திஸ் கேன் கோ அப் டு ஈவன் 400 rupees. ஸோ வச்சிருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்க, இல்லை டிப்ஸ்ல என்டர் பண்ணுங்க. ஆர் சிஸ்டம்ஸ் போனஸோ பைபேக் ரெண்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் 300 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இறங்கும் போது வாங்கலாம். ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் பிரமாதமான ரிசல்ட்ஸ், இப்போ போட்டிருக்கிற ஜூன் குவார்டர் ரிசல்ட்ஸ். ஸோ அதை ஒட்டி ஏறிடுச்சு. 190 பிரேக் அவுட்ல தான் போட்டிருக்கோம், அங்க இருந்து ஏறி 269 போயிருக்கு. பட் இது ஒரு நான் ஸ்டாப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பழைய டாப் 475, அந்த டாப் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திஸ் இஸ் a bargain hunt. ஷெல்ப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் எக்ஸிட். வெல்ஸ்பன் இந்தியா பிரமாதமான ரிசல்ட்ஸ் இந்த ஜூன் குவார்டர். ஸோ வெல்ஸ்பன் இங்க இருந்து ரொம்ப ஈஸி, ஏன்னா இதுவும் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி. கம்பேரிட்டிவா மற்றதெல்லாம் ஏறிடுச்சு. நம்ம இதுக்கு முன்னால பேசின இண்டோகாம், ஹிமத் சிங்கா சீட், அதோட கம்பேர் பண்ணும்போது வெல்ஸ்பன் குரூப்ல இதுவுமே ஏறல. அதனால இது இறங்க இறங்க நீங்க அக்யூமுலேட் பண்ணிட்டே வாங்க. 250 டார்கெட் ஈஸியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சன்டெக் ரியாலிட்டி 303 சொன்னா 407 வந்துட்டான் சார். ஒரு மாசம் ஒரு வாரம் ஆகுது, 100 ரூபாய் ஏறிடுச்சு. பட் ஹோல்டு ஃபர்தரா இது 500 600 போறதுக்கு வாய்ப்புகள் வந்துருச்சு. ஸோ இட் இஸ் ஹோல்டு. பட் பீரியாடிக்கல் கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு ஷுட் நாட் மைண்ட். அடுத்து 29 என்ஆர் அகர்வால் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு 302, கீழே இறங்க இறங்க வாங்குங்கன்னு 331 க்ளோஸ் ஆயிருக்கு. எனிவே இந்த நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, ஜூன் குவார்டர் ரிசல்ட்ஸ். இந்த ஸ்டாக் வந்து ஒரு டெலிவரி ஸ்டாக், பேப்பர் கம்பெனி. இறங்க இறங்க அக்யூமுலேட் பண்ணுங்க. 600 ரூபாய் வரைக்கும் இது போறதுக்கு சான்சஸ் ஆர் பிரைட். ஸோ ஐ வில் பை என்ஆர் அகர்வால். அடுத்து சங்கரா பில்டிங் 493 ரெக்கமெண்ட் பண்ணோம் பிரேக் அவுட்ல. 493 84 தான் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் 570 அடுத்த ஒரு பிரேக் அவுட் வந்தது, அதுல ஃபர்தரா ஆட் பண்ண சொன்னோம். 570 பிரேக் அவுட் ஆகி 2-3 நாள்ல வந்து வாங்க ரெக்கமெண்ட் பண்ண டேட் பாருங்க. இன்னும் ஒரு மாதம் ஆகல, 493 இருந்து 668 வந்திருக்கு. ஸோ இங்க இருந்து இது 900 ரூபாய் போகுது. நீங்க விற்கவே வேண்டாம். Each and every decline to be a buying opportunity. எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் 370 ரெக்கமெண்ட் பண்ணி 2 மாசம் ஆகுது, 500 ரூபாய் வந்திருக்கு, 35% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. பட் இதெல்லாம் ரொம்ப கம்மியான டார்கெட். இட் கேன் கோ அப் டு ஈவன் 700 800 கைண்ட் ஆஃப் லெவல்ஸ். ஏன்னா கன்சிடரிங் தி பர்ஸ், ஹைதராபாத் இண்டஸ்ட்ரீஸ், விசாகா இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்டாக் 1000 ரூபாய் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. Whatever the stocks that I'm discussing, I'm holding it. Please pursue. அடுத்த ஸ்டாக் ஜென்சார் டெக்னாலஜி. நான் எல்லாமே லாங் டர்ம்ல வந்து பெரிய பெரிய டார்கெட்ஸ் போற மாதிரியான ஸ்டாக்ஸ் தான் இங்க ரெக்கமெண்ட் பண்றோம். ஜென்சார் 338 ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம், ஒரு மாசம் ஆகுது 428. இது ரொம்ப ஈஸியா 550 600 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிக்ளைன்ஸ், எனி டிக்ளைன்ஸ் வாங்குங்க. 375க்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, வாங்கலாம். இந்த வாரம் ரெக்கமெண்ட் பண்ணதான் பாருங்க, 29 ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன், 2 நாள் தான் ஆகுது. டிக்ளைன்ஸ் 775 அப்படின்னு போட்டிருக்கேன். இது ரேலி ஆயிடுச்சு 980க்கு. 980ல இந்த ரேஞ்சில் வந்து இது ஒரு 5 இயர் ஹை பிரேக் ஆயிருக்கு. கரெக்ஷன்ல வாங்குங்க. இந்த ஸ்டாக் வந்து 1200 rupees அல்லது அதுக்கு மேல போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீ இப்பட்டா அடுத்த கரெக்ஷன்ல நீங்க 750 800 இறங்க இறங்க அக்யூமுலேட் பண்ணிட்டே வாங்க. இந்த டார்கெட் தான் வரும், நீங்களா ப்ரீசெட் பண்ணிக்கிட்டு அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. இறங்க இறங்க அக்யூமுலேட் பண்றதுதான் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து பிபிஎம் பாலிடெக்ஸ் இப்பதான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டும் போட்டான், Q1 ரிசல்ட்ஸ் பிரமாதமா இருக்கு. ஸோ இதுவும் ஈஸியா 200 225 போயிடும். பாலிஸ்டர் ஸ்டாக்ஸுக்கு கண்ணா பின்னான்னு மார்க்கெட்ல வரவேற்பு இருக்கு. ஸ்பென்சர்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. 101 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், 113 க்ளோஸ் ஆயிருக்கு. 27ஆம் தேதி நான் போன வாரம் கொடுத்துருக்கேன் திங்கட்கிழமை ஸ்பென்சர்ஸ். ஸோ பிரேக் அவுட்ல இருந்து 113 போயிருக்கு.
இந்த வாரமும் நான் கண்டினியூஸா அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் 140 டார்கெட்க்கு. ஸோ இறங்குச்சுன்னா நீங்க டெஃபினட்டா 100க்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து அம்பிகா காட்டன் 29ஆம் தேதி கொடுத்துருக்கோம். அக்யூமுலேட்டட் டவல் டிப்ஸ் 1525ல இருக்கும்போது இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்ல. 1616 போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இது 2500 போறதுக்கு தெர் இஸ் அ பிரைட்டஸ்ட் ஸ்கோப். ரொம்ப ஒன் ஆஃப் தி சீப்பஸ்ட் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ். ஸ்னைடர் எலக்ட்ரிக் 142 ஏர்ல. இது ஸ்லோவா நீங்க அக்யூமுலேட் பண்ணலாம் இறங்க ஃபர்தரா கூட. செயில் 127 பிரேக் அவுட் 130ல ஆயிடுச்சு. இங்க எல்லாமே 130ல நிறைய பேருக்கு we have advised to buy. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வாங்கினாங்க. 145ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ரைட்டா 170 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட மீடியம் டேர்ம் டு லாங் டேர்ம் டார்கெட் வந்து 200 250. டோன்ட் செல் செயில். நீங்க வச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் செயில். பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் 320 311ல ரெக்கமெண்ட் பண்ணி 15 நாள் ஆகுது. 357. ஸோ எனி கரெக்ஷன் அப் டு 335 இஸ் அ பை. திஸ் கேன் கோ ஈவன் 500 rupees. நான் ரொம்ப புல்லிஷா எல்லாத்துலயும் ஏறும் அப்படின்னு சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். you are going to see it. பார்க்கலாம். இண்டெக்ஸே இறங்கினாலும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இறங்க போறது இல்லை. வேணா ஒரு மொமெண்டம் பாஸ் வேணா இருக்கும், திருப்பி ஏறதான் போகுது. அடுத்து போரோசில் ரெனியூபிள்ஸ் 290ல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். பட் ரெக்கமெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 2 மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு. 2.5 மாசம் ஆயிடுச்சு. இப்பதான் அது மேல வந்திருக்கு 333. ஸோ ரிசல்ட் இந்த குவார்டர் ரிசல்ட் நல்லா இருந்ததுன்னா அது திஸ் கேன் கோ 400. இப்போதைக்கு நீங்க வாங்க வேண்டாம். 29.7 இந்தியன் டெரைன் ஃபேஷன்ஸ் 4037ல ரெக்கமெண்ட் பண்ணோம். 45 ஒரு காலத்துல 250 ரூபாய் இருந்த கம்பெனி. ஸோ டிக்ளைன்ஸ் அப் டு 37 அகைன். வந்துச்சுன்னா வாங்க, அதர்வைஸ் ஜஸ்ட் லீவ் இட். 28.5ல சன் டிவி 2 மாசத்துக்கு முன்னால ரெக்கமெண்ட் பண்ணோம். 552ல ஏறவே இல்லை. 2 மாசமா கன்சாலிடேஷன்லயே இருந்துச்சு. இந்த வாரம் தான் பிரேக் அவுட் ஆகி 580ல க்ளோஸ் ஆயிருக்கு. சன் டிவி இங்க இருந்து ஸ்பாட் ஆகும். ஸோ எனி கரெக்ஷன் அப் டு 5 இந்த வாரம் ரெக்கமெண்டேஷன்ல வருதுன்னு பார்க்க போறோம். பன்ஸ்வாரா சின்டெக்ஸ் 211 டபுள் ஆகும்னு சொல்லி தான் போன வாரம் ரெக்கமெண்டேஷன் சொன்னேன். போன வீடியோல பாருங்க. 235 போயிருக்கு. ஸ்லோலி திஸ் வில் கோ. ஏன்னா 5% சர்க்கியூட்ல இருக்கிறதுனால மெதுவாக தான் போகும். ஃபினோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் இந்த வாரம் வாட்ஸ்அப் சேனல்ல வாட்ஸ்அப் ப்ரீமியம் குரூப்ல கொடுத்துருக்கோம். 109ல 101ல வாங்குங்க அப்படின்னு. இன்னும் போக ஆரம்பிக்கலது. இந்த வாரம் ரெக்கமெண்டேஷன்ல வருது. டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் 88 வரைக்கும் வாங்கலாம்னு சொன்னோம். வந்துட்டு 98 போயிருக்கு. ஸ்டில் டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் இஸ் கோயிங் டு பி merged with டாடா ஸ்டீல்ங்கிறதுனால you'll have to trade cautiously. ஆர்பிஜி லைஃப் சயின்ஸ் 490ல சொன்னா 539. ஜிஎம்டிசி 67ல ரெக்கமெண்ட் பண்ணது 73. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், விட்டுறலாம். எல்டி ஃபுட்ஸ் தாவாத் 81.77ல ரெக்கமெண்ட் பண்ணா 83 போயிருக்கு. பட் திஸ் கேன் கோ அ லாங் வே. மேலே ஏறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. என்எம்டிசி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. எனி டைம் இட் கேன் கோ அப். ஒரு டிமெர்ஜர் வேற வருது இந்த கம்பெனில. ஸ்டீல் டிவிஷனை தனியா பிரிச்சு உங்களுக்கு தனியா ஷேர்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ வேல்யூ அன்லாக்கிங் மைட் ஹேப்பன். அதனால வாங்கலாம் இந்த ரேட்ல. இப்பதான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஸ்டெர்லிங் வில்சன் 294க்கு மேல போனா வாங்குங்க. 294க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா வாங்குங்க அப்படிங்கிறதான் ஃபர்தர் அட்வைஸ். ஹாக்கின்ஸ் குக்கர் 6100க்கு மேல வாங்க சொன்னா அது 6600 வரைக்கும் அன்னைக்கே போயிருக்கு. இது 8000 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பேக் டு 6100 வந்துச்சுன்னா யூ கேன் பை இட் ஃபார் மீடியம் டேர்ம். ஐஓஎல் கெமிக்கல்ஸ் சைட்வேஸ்லயே இருக்கு. 695 665ல ரெக்கமெண்ட் பண்ணோம். 715 போயிட்டு திருப்பி 680 85ல இருக்கு. ஒன்னு 665ல வாங்கலாம் அல்லது 715க்கு மேல வாங்கலாம். இதுதான் இப்போதைய ஸ்ட்ராட்டஜி. அதுல டிஎஃப்எம் ஃபுட்ஸ் இது வேண்டாம், அந்த குவார்டர் ரிசல்ட் சரியில்லை, அதனால 29.7ல ரெக்கமெண்ட் பண்ணது. அதுக்கு 410 வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கிருச்சு. ஃபார் த டைமிங் இட் கேன் பி அவாய்டட். சுப்ரஜித் இன்ஜினியரிங் 340க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா வாங்குன்னு போட்டிருந்தோம். 40க்கு மேல க்ளோஸ் ஆகி 58 வரைக்கும் போயிருக்கு. இதுவும் 500 ரூபாய்க்கு போறதுக்கு இது ஒன் ஆஃப் தி வெரி ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ். சுப்ரஜித் கேன் கோ 500 600. இஃப் அட் ஆல் யூ ஆர் a delivery investor, just buy and forget. அடுத்து கில்பிஸ்ட் 730. இதெல்லாம் 280ல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். மல்டி பேக்கர் ஸ்டாக்ல போட்டிருக்கோம். ஸோ 300ல வாங்கினவங்க எல்லாம் இன்னும் வச்சிருக்காங்க. இனிமேல் இந்த இடத்துல வாங்க வேண்டாம், கரெக்ஷன்ஸ்ல பார்க்கலாம். எல்என்டி இன்ஃபோடெக் இந்த வாரமும் பைங்ல வருது. போன வாரம் 4500ல கொடுத்துருந்தது, நாலு 700.
27 போயிருக்கு. நிர்லாம் பாருங்க, அதுவும் கீழே இறங்குச்சுன்னா வாங்குங்க. சொல்ஜர் பட்டேல் இன்னும் ஏறவே இல்ல. ஸோ பை இங்கேயும் வாங்கலாம். டிக்ஸ்ல 242, 220 வரைக்கும் வாங்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 285, 285 தாண்டிடுச்சுன்னா ஸ்கை இஸ் த லிமிட். 425 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாக்ஸ் தான் இனிமேல் ஏற வேண்டியிருக்கு. எல்லாம் ஒவ்வொரு செக்டாரை ஏத்துக்கிட்டே இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டட், த பூம் ஸ்டார்டட். ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அண்ட் மேக் பிக் மணி. இப்பயே சொல்லிடுற இந்த வீடியோலயே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாக்ஸ் இருக்கு. புர்பந்தரா, சொல்ஜர் பட்டேல், சன்டெக் ரியாலிட்டி, கார்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னும் சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்துட்டீங்கன்னா ஐஷியானா ஹவுசிங், ஆஸ்கான் இன்ஜினியரிங், இப்படி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நீங்க சரியான கம்பெனில ஏறி உட்காந்தீங்கன்னா you'll get 100% ஈஸிலி. அடுத்த 2-3 மாசத்துல 100% கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கணேஷ், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதனால வாய்ப்பு இருக்கும் போதே பயன்படுத்திக்கங்க. எல்லா நேரத்திலையும் எல்லா வருஷமும் மார்க்கெட் இதே மாதிரி எல்லாம் ஏறாது. இது என்ன காட்டிலும் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ரிமைண்ட் பண்றதுக்காக சொல்றேன். கணேஷா எக்கோஸ்பார் இப்பதான் போன வாரம் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். 534 வரைக்கும் போயிருக்கு. இது வெரி குட் கம்பெனி. ஸோ இதுவும் 600, 750 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் இஸ் டெலிவரி ஸ்டாக். நெக்ஸ்ட் டிஜிட்டல், இது 485, 478 ரெக்கமெண்ட் பண்ணா 495 வரைக்கும் தான் போயிருக்கு. ஸோ அடுத்த ரவுண்ட்ல ஒரு 420, 30 வந்து வாங்கலாம். இப்போதைக்கு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்மாரா இருக்கு இந்த கம்பெனியுடைய ரிசல்ட்ஸ். இப்போ யூடியூப் சேனல்ல போன வாரம் என்ன ரெக்கமெண்ட் பண்ண இதெல்லாம் நீங்களே பார்த்துப்பீங்க. இதுக்கு முன்னால நான் வாட்ஸ்அப்ல ரெக்கமெண்ட் பண்ணது எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றவங்களுக்கு தெரியாது. வெளியில பார்க்குற மற்ற இன்வெஸ்டர்ஸ் யூடியூப்ல என்ன ரெக்கமெண்ட் பண்ணான்னு பார்க்கலாம். ஜிந்தால்சா 2 மாசத்துக்கு முன்னால 85ல சொன்னது 147, 72%. ஜூப்ளியன் இண்டஸ்ட்ரீஸ் 300லேயே சொல்லிட்டோம், 436. இப்ப இந்த வாரம் வர்ற வாரத்துல வந்து ஜிந்தால்சா, முதல்ல சொல்லிடுறேன், ஜிந்தால்சா இங்கேயும் கண்ணை மூடிக்கிட்டு வாங்க வேண்டிய ஒரு கம்பெனி. 250 போனதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, என்ன சார் இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல 250 போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. பட் திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன், ப்ளீஸ் மைண்ட் இட். ஜூப்ளியன் இண்டஸ்ட்ரீஸ் 410க்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சு. வீக்லி க்ளோசிங் வர்ற வாரத்துல வீக்லி க்ளோசிங் வந்துருச்சுன்னா இட் கேன் கோ டு ப்ளூ ஸ்கை ஜோன். ராஜபாளையம் மில்ஸ் 2 வாரத்துக்கு முன்னால 920 ரெக்கமெண்ட் பண்ணோம். யூடியூப்லயே பார்த்துருக்கீங்க. 1354 வரைக்கும் போயிருக்கு. 47%. 2வது வாரம் இது 47%. எங்கேயும் யாரும் இந்த ரெக்கமெண்டேஷன் இப்படி ஓப்பனா கொடுக்குறாங்களா நீங்க பாருங்க. அதை வாங்கலாம் இதை வாங்கலாம். நான் மற்றவங்களை பத்தி சொல்ல விரும்பல. ஓகே, தேஜாஸ் நெட்வொர்க் போன மாசம் ரெக்கமெண்ட் பண்ணோம். இன்னும் ஒரு மாசம் ஆகல. 185ல பண்ணது 256 போயிடுச்சு. இப்போ டாடா வந்து அதை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. ஸோ இது இங்க இருந்து எங்க போகுதுங்கிறது தெரியும். அவான்டெல் ஒரு மாசம் இன்னும் ஆகல, 2 வீக்ஸ் முடிஞ்சிருக்கு. இது 3rd வீக். 610க்கு மேல வாங்க சொல்லியிருந்தேன். வாங்கினவங்க எல்லாம் வச்சிருக்காங்க ஹோல்டிங். 859 போயிருக்கு. ஜஸ்ட் இட். எல்என்டி டெக்னாலஜி ஒரு மாசத்துக்கு முன்னால ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். 2927, 875, 2800 வாங்க சொல்லி இந்த வாரம் 3818 போயிடுச்சு. 1000 ரூபாய் ஏறிச்சு. வாங்கினீங்களா? நிறைய வாங்கினீங்களா? உங்களோட பெட்ஸ் வந்து சரியா பண்ணீங்களா? எல்லா ஸ்டாக்ஸ்லையும் பிரிச்சு வாங்கினீங்களா? நான் ஒரு 10-20 ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ண, நீங்க 1 அல்லது 2 ஸ்டாக் வாங்கிட்டு அது மாத்திரம் ஏறல அப்படின்னு சொல்றீங்களா? அல்லது 1 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா எல்லாம் 20 ஸ்டாக்லயும் 5000 போடுறீங்களா? இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஜெயிக்கிறதுல. ஸோ நீங்களா பிக் பண்றதை காட்டிலும் 20மே பிரிச்சு வாங்குறது மைட் பி பெட்டர் ஸ்ட்ராட்டஜி ஐ ஃபீல். திருமலை கெமிக்கல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு மாசம் ஆகுது. 155ல 200 ரூபாய் போயிருக்கு. அரவிந்த் ஃபேஷன் 2 வாரம் ஆகுது ரெக்கமெண்ட் பண்ணி. இது 3வது வாரம் 160 ரெக்கமெண்ட் பண்ணது 215 போயிருக்கு. வர்தமான் டெக்ஸ்டைல் சேம் டேட்ல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். 1500 மேல வாங்க அப்படின்னு 2000 போயிடுச்சு. 500 ரூபாய் ஏறிச்சு. சாம் டிஸ்டிலரிஸ் 47 சொன்னது 59. 2 வாரம் தான் ஆகுது. 2 வாரத்துல 26%. பேங்க்ல 2 வருஷத்துல 26% கிடைக்க போறது இல்ல. இஸ்மோ போன வாரம் தான் சார் ரெக்கமெண்ட் பண்ணி 115க்கு மேல வாங்குன்னு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வாங்குறதுக்கு. 142 போயிருக்கு. இது இன்னும் எங்க போகுதோ தெரியல. ஸோ இந்த ஸ்டாக்ஸை பொறுத்தவரையில நான் இன்னும் இது சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஜிந்தால்ஸா வாங்க சொன்னேன், வாங்கலாம் நீங்கன்னு சொன்னேன். ஜூப்ளியன் இண்டஸ்ட்ரீஸ் 410 க்ளோசிங் மேல வாங்கலாம். ராஜபாளையம் மில்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. தேஜாஸ் நெட்வொர்க் வந்து ப்ராஃபிட் இப்ப இந்த இடத்துல சொல்றது டிஃபிகல்ட். ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணலாம்.
அவான்டல் இது ஏற்கனவே சொன்னேன், ஷார்ட் டர்ம் டார்கெட் 1000, லாங் டர்ம் டார்கெட்ஸ் 2000, லாங் டர்ம் டார்கெட் 2000 அப்படின்னு சொன்னேன். ஸோ ஹோல்ட் பண்ணுங்க. எல்என்டி டெக்னாலஜி ரொம்ப வேல்யூஷன் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ புக் ப்ராஃபிட்ஸ் அண்ட் எக்ஸிட் கீழே திருப்பி வரும்பொழுது வாங்கிக்கலாம். திருமலை கெமிக்கல்ஸ் இது முதல் டார்கெட் 240 போகும். அதுக்கப்புறம் ஐ பர்சனலி ஃபீல் தட் திஸ் கேன் கோ அப் டு 350 rupees. 240 தாண்டி வீக்லி க்ளோசிங் வந்துருச்சுன்னா 350 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரவிந்த் ஃபேஷன்ஸ் இட் இஸ் ஹெவி லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஆனா பழைய டாப் 1150, இப்போ 205 ரூபா தான் வந்திருக்கு. ஆஷிஷ் தவான் வேற வச்சிருக்காரு, ஸ்டேக் வச்சிருக்காரு ஒரு பெரிய ஏசி இன்வெஸ்டர்ஸ். பட் இந்த இடத்துல வாங்கலாமாங்கிறத சொல்ல முடியாது. வர்த்தமான் டெக்ஸ்டைல்ஸ் 2000 ரூபாய் இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், போன வாரமும் சொன்னேன் 4000 ரூபாய் போதான் போகுது. இது வாங்குறவங்க வாங்கி வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். டிஸ்டிலரிஸை பொறுத்தவரையில யூ கேன் அவாய்ட். இஸ்மோ ரொம்ப ஏறிடுச்சு, கரெக்ஷன்ல 115 வந்தா வாங்க. மைண்ட் 107க்கு மேல வாங்க சொன்னேன், 125. ஸோ அடுத்த கரெக்ஷன்ல 95 வந்தா வாங்கலாம். கல்யாணி ஸ்டீல் 406ல சொன்னது 462 வரைக்கும் போயிருக்கு. 470க்கு மேல நீங்க திருப்பி வாங்க ட்ரை பண்ணலாம், அல்லது 350 370 இந்த ரேஞ்சில் ட்ரை பண்ணலாம். 470க்கு மேல வாங்கிட்டீங்கன்னா இது 800 ரூபா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். கல்யாணி ஸ்டீல் இன்னும் ரேலி ஸ்டார்டே ஆகல. அதோட பெர்ஃபார்மன்ஸ் கல்யாணி ஸ்டீல், தர்தா எனர்ஜி, ஐஎம்எஃப்ஏ, குஜராத் சாரி ஜிபிஐஎல், கோதாவரி பவர் எல்லாமே இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து டபுள் ஆகும். அடுத்து டெக்னோ எலக்ட்ரிக் 317 மேல க்ளோசிங், சாரி அப்போ 317 மேல வாங்க சொல்லியிருந்தோம். 317 தாண்டின அடுத்த 10 நிமிஷத்துல 362 போயிடுச்சு வெள்ளிக்கிழமை. நம்ம ரெக்கமெண்ட் பண்ணது 26ஆம் தேதி திங்கட்கிழமை. நான் போன வீடியோல ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். 317 வெள்ளிக்கிழமை தான் தாண்டிச்சு. காலையில தாண்டின அரை மணி நேரத்துல 360 நிமிஷத்துல போயிடுச்சு 362 போயிட்டு அதுக்கப்புறம் இறங்கி இருக்கும். திருப்பி டிக்ளைன்ல இப்ப 320 ரேஞ்சில் இருக்கு. நீங்க இதே இதை ஃபாலோ பண்ணலாம். கரண்ட்லயும் வாங்கலாம், 295லயும் வாங்கலாம். இது ஈஸியா 400 450 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நால்கோ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கு. நால்கோ கரெக்ஷன்ல வந்தா வாங்க 80 ரேஞ்சில். ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் போன வாரம் ரெக்கமெண்ட் பண்ண 347க்கு 326ல வாங்க சொல்லி 326 வந்துட்டு 366 போயிருக்கு. திருப்பி க்ளோசிங் இப்போ 335 இந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ எனி டிக்ளைன் இஸ் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ராம்கோ there is a huge value in the stock. இது ஈஸியா 450 போகும், பட் மீடியம் டர்ம் இன்வெஸ்ட். ஸ்பார்க் மோசமான ரிசல்ட், ஆனா பிரேக் அவுட் கண்டினியூ ஆகுது. ஸோ கரெக்ஷன்ல நீங்க வாங்குறவங்க 248ல வாங்கலாம் கிடைச்சா. மணப்புறம் 195ல ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம் போன வீடியோல, 218 போயிருக்கு. இதுக்கு மேல என்ன சார் வேணும்? போன வாரம் 26ஆம் தேதி போன திங்கட்கிழமை வீடியோல நான் சொல்லியிருக்கேன் 195. ஸோ இட் வெண்ட் அப் டு 218. எனி கரெக்ஷன் அப் டு maybe 200 will be a good opportunity for a target of 250. So ஐபிள் ஹவுசிங் இன்னும் சைட்வேஸ்ல இருக்கு. 297 போயிட்டு திருப்பி 275 வந்துருது. சைட்வேஸ்ல இருக்கு. இது ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டிங் வாங்கலாம். மிர்சா இன்டர்நேஷனல் 69 வரைக்கும் போயிட்டு திருப்பி நீங்க 60 ரூபா வந்தா வாங்கலாம். இப்போ கரெக்ஷன்ல ஜிஎஸ்எஃப்சி கண்டினியூஸா புலிஷா இருக்கு, இங்கேயே வாங்கலாம். இட் கேன் கோ டு 150 175 ரேஞ்ச். பிளாக் ரோஸ் வந்து கரெக்ஷன்ல வாங்க 93ல வாங்க சொல்லியிருக்கோம், அங்கேயே வாங்கலாம். 175 வரைக்கும் வாங்கலாம். முத்தூட் கேபிட்டல் பிரேக் அவுட் ஆயிட்டு இன்னும் மொமெண்டம் கொடுக்காம இருக்கு. ஸோ முத்தூட் கேபிட்டலை பொறுத்தவரை 430 கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு யூ கேன் ஹோல்ட் ஆன் டு யுவர் எக்ஸிஸ்டிங் பொசிஷன்ஸ். உஷா மார்டின் 68ல, உஷா மார்டின்ல 2 வாரத்துக்கு முன்னால 56ல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். 71 போயிருக்கு, 130 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனி டிப் இஸ் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக். சோலாரா ஆக்டிவா கரெக்ஷன்ல வாங்கலாம். இன்னும் எம்பி இண்டஸ்ட்ரீஸ் புக் பெருசா ஏர்ல அவாய்ட். விசாகா இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட் வந்து பரவாயில்லாம போட்டிருக்காங்க, பட் ரொம்ப ஏறிடுச்சு 850 இப்போ. ஆனா இது 1300 1400 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கரெக்ஷன்ல 700 650ல வாங்கலாம். கேப்லின் பாயிண்ட் வந்து 760 730ல ரெக்கமெண்ட் பண்ணி சாரி அவங்க தப்பா போட்டிருக்காங்க, நோ ட்ரேடுன்னு சொல்லிட்டு. அது 730 எல்லாம் வந்துட்டு அங்க இருந்து ஏறி 1000 ரூபாய் 1092 ரூபா போயிருக்கு. அதெல்லாம் நீங்க யூடியூப் போன வீடியோலயே பார்த்துருப்பீங்க. இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் வாட்ஸ்அப்லயும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வாங்கி பீப்புள் பெனிஃபிட்டட். அடுத்து ரிலையன்ஸ் வந்து 150 கெமிக்கல்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் 150 127ல வாங்க சொல்லியிருந்தோம். அதுல ட்ரேட் இனிஷியேட் ஆகல. சர்தா எனர்ஜி 700 670ல வாங்க சொல்லியிருந்தோம், ட்ரேட் இனிஷியேட் ஆகல. கிட்டத்தட்ட 850 900 போயிடுச்சு, பட் இதெல்லாம் 1500 ரூபா போயிடும். அடுத்து ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச் 69 இதெல்லாம் ட்ரேடிங் இனிஷியேட் ஆகாத பொசிஷன்ஸ் போட்டுருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் மார்க்கெட். ஐம் நாட் அனலைஸ், அதுக்கப்புறம் நான் பார்க்கல அதை. So let's leave it. So இந்த வாரத்துக்கு உண்டான பொசிஷன் லெட்ஸ் பார்க்கலாமா, என்னென்ன இந்த வாரம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. இண்டெக்ஸ் அவுட்லுக், இண்டெக்ஸ் வழக்கம் போல சைட்வேஸ் 52500, சப்போர்ட் 52 51,
ரெசிஸ்டன்ஸ் 53,300. பெருசா நீங்க வந்து 51 இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணாத வரைக்கும் பெருசா வருத்தப்பட்டுக்க வேண்டியதில்லை. மார்க்கெட் இண்டெக்ஸே பார்க்க வேண்டியதே இல்லை. ஆனா 51 கட் பண்ணா இண்டெக்ஸ் பெரிய இண்டெக்ஸ், அதாவது சென்செக்ஸ் வந்து விழுகும், ஸ்மால் கேப் வந்து பெருசா விழுகாது. பாஸ் அப்படி மொமெண்டம் வேணா குறையலாம், ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம் 10%. அதுக்கெல்லாம் நீங்க 10%, 20%. வாரன் பஃபெட் சொன்னாரு 50% உங்களால தாக்கு பிடிக்க முடியாது, அதுக்கு நீங்க உங்க மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கல அப்படின்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வர வேண்டாம் அப்படின்னு. ஸோ 10%, 20% இறங்குச்சுன்னா அதை பத்தி மைண்ட் பண்ணாம நீங்க ஸ்மால் கேப்ஸையும் மிட் கேப்ஸையும் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் 1 இயர்ல you will make huge money provided you are sitting in right stocks. சரி, இன்னொரு பார்க்கலாம். அஃபோர்டபுள் ரோபோட்டிக்ஸ் ரொம்ப ஏறிடுச்சு, 30 ரூபா 40 ரூபாயில இருந்து 120 ரூபா வந்துருச்சு. ஸோ இதை இந்த மார்க்கெட் ரேட்ல இங்கேயும் வாங்கலாம், 110, 103 வாங்கலாம். ஸ்டாப் லாஸே கூட தேவையில்லை என்ன கேட்டா. ஷார்ட் டர்ம் ஸ்டாப் லாஸ் 95 டார்கெட் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஓப்பனிங்ல கிடைச்சா சாயர்லாம் தி ஸ்டாக். செரா சானிட்டரி வேர் பிரமாதமான கம்பெனி, 4450 இருக்கு, 4300 வரைக்கும் வாங்கி 4200 நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. யூ கேன் ரைட் த ட்ரெண்ட் அப் டு 5.5K. கரமண்டல் இன்டர்நேஷனல் ஹியூஜ் பிரேக் அவுட். ஸோ கீழே வந்தா வாங்க. நான் எதையுமே கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல வாங்க வேணாம்னு சொல்லல, அதை வாங்கிங்க கரண்ட் பிரைஸ்ல வாங்கலாம், அது உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்தது. இல்லை கீழே இறங்கி தான் வாங்க வேணும், இந்த லெவல்ல சொல்லியிருக்கிற லெவல்ல வாங்க. ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம், டார்கெட்ஸ் போட்டிருக்கோம். வைபவ் குளோபல் ரொம்ப நாளா ஏறாம இருந்துட்டு இப்பதான் ஆக்டிவிட்டி ஸ்டார்டட் டிஜிட்டல் கம்பெனிஸ். இங்கேயும் வாங்க 805 வாங்க, ஸ்டாப் லாஸோட டார்கெட் போட்டிருக்கேன். அசாஹி சாங்வான் 412 ஏற்கனவே ஷார்ப்பா ஏறி இருக்கு, பட் வெரி குட் பிரேக் அவுட். இதை 420 மேலேயும் வாங்கலாம், அல்லது கீழே இருக்குன்னா இந்த லெவல்ல எல்லாம் வாங்கலாம். நான் போட்டிருக்கேன் பாருங்க, 425 மேல க்ளோசிங் வந்துருச்சுன்னா ரொம்ப வேகமா 500, 600 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அப்படி என்று போத் வைஸ் யூ கேன் ட்ரை டு என்டர். ஏன்னா இந்த வாரம் நான் அப்படிதான் கொடுத்துருக்கேன் ஒரு 4-5 ஸ்டாக். காட்ரேஜ் அக்ரோவேட் ரொம்ப நாளா பிரேக் அவுட்டே ஆகல, வந்துருச்சு காட்ரேஜ் குரூப்ல. பின்னால இருக்கிற பிரேக் அவுட்டே ஆகாத லாகிங் பிஹைண்ட் தி அதர் காட்ரேஜ் கம்பெனிஸ். இது இப்பதான் வந்திருக்கு, இங்கேயே மார்க்கெட்லயே வாங்கலாம். 667, 57 வாங்கலாம், 45 க்ளோசிங் வச்சுங்க. 730 மேல வாங்கினீங்கன்னா வெரி குவிக் மணி, அதாவது குவிக் கெயின்ஸ் ஆர் பாசிபிள். HCL டெக்னாலஜி ஏறாத ஒரே பெரிய கம்பெனில, லார்ஜ் கேப்ஸ்ல ஏறாத கம்பெனி, வெரி வெரி சீப். அதனால இதை விட்றாதீங்க. 1024 இருக்கு, 1980 வாங்கிட்டு அந்த ஸ்டாப் லாஸோட சிட் டைட், பை ரைட். 1067 மேல போயிடுச்சுன்னா 1250 போகலாம். ரிஸ்க் ஃப்ரீ கம்பெனிங்கிறதுனால நீங்க தைரியமா இருப்பாங்க. நவீத் எஜுகேஷன் பிரேக் அவுட்ல இருக்கு, மார்க்கெட்லயே வாங்கிருங்க. மொமெண்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் மொமெண்டம், பட் ரிஸ்க்கும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸ்டாப் லாஸ் டைட்டா தான் இருப்பாரு. சுந்தரம் பிரேக் லைனிங்ஸ் இங்கேயும் வாங்க, இறங்கியும் வாங்க, 430 ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால ஆக்சுவலா அதை டெலிவரி கால்ல போட்டிருக்கணும், இதுல போட்டிருக்காங்க. ஜேகே டயர் பிரமாதமான கம்பெனி, பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். 148 இருக்கு, கரண்ட்ல வாங்க. 38 வரைக்கும் வாங்குங்க. 190 டார்கெட்டுக்கு ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணுங்க. நான் 3 மாசம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னது எல்லாமே 3 வாரத்துல போயிருக்கு. ஆனா அது மார்க்கெட் நம்ம கையில இல்லை, யார் கையில இல்லை இல்லையா. அதனால பிளானிங் ஃபார் 3 month ஹால். ஸ்பென்சர்ஸ் ஏற்கனவே போன வாரம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததான், இங்கேயும் வாங்கலாம். 195, 90 பஸ் ஸ்டாப் லாஸ். எல்என்டி இன்ஃபோடெக் டவுன் மிஸ் திஸ் ராக்கெட், இங்கேயும் வாங்க. 4500, 4400 இதுக்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் தேவையில்லை. யூ கேன் கீப் த டெலிவரி ஓப்பன் ஃபார் அ மினிமம் டார்கெட் ஆஃப் 5300, அதுவும் குவிக் டார்கெட், ரைட். விபி ஸ்பெஷாலிட்டி ஃபுட்ஸ் 335, 337 மேல என்டர் பண்ணுங்க. அநேகமா திங்கட்கிழமை அதுக்கு மேலதான் என்டர் பண்ண முடியும். அப்படி என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 284 வரும்போது வந்தா வாங்க. ஏன்னா 337 அப்புறம் தாண்டிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு திருப்பி அது 284 வரும்போது வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 337 மேல போச்சுன்னா வர்ற டார்கெட்ல நீங்க வித்துலாம் 435. அது கிடைக்கல அப்படின்னா கீழே வந்துச்சுன்னா நீங்க 284ல வாங்கலாம். 270 ஸ்டாப் லாஸ். ஃபினோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் 104 இருக்கு, ரேஞ்ச் போட்டிருக்கோம். 90 ரூபாய் ஸ்டாப் லாஸோட நீங்க இதை ட்ரை பண்ணலாம். பிஷ்மேன் கார்பன் இதை பல வாரமா போட்டுட்டு இருக்கோம், பல ரேட்ல. 209 இப்ப இது டைட் ஸ்டாப் லாஸ், 9 ரூபா தான் உங்களுக்கு ரிஸ்க். 200 ரூபாய் ஸ்டாப் லாஸோட நீங்க என்டர் பண்ணி பாருங்க.
232 தாண்டிட்டா இதெல்லாம் பழைய ஹை வந்து 650 ரூபா. 232 தாண்டிட்டா திஸ் கேன் கோ ஐ மீன் வெரி ஃபாஸ்ட். அதுக்கடுத்து டெலிவரி கால்ஸ் ஏற்கனவே சொன்னதே டெலிவரி கால் மாதிரி தான். சும்மா பிரிச்சு போடுறதுல எங்களுக்கு ஒரு ஆனந்தம். சன் டிவி ரொம்ப நாள் கழிச்சு 579 அட் ஹஸ் கம் அவுட் ஆஃப் ட்ரேடிங் ரேஞ்ச். 571, 52, 530 வரைக்கும் வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் 510. ஸோ டார்கெட் 700 பிளஸ். என்ஆர் அகர்வால் அது போன வாரமே ரெக்கமெண்ட் பண்ணதை நீங்க பாத்தீங்க இதுல வாட்ஸ்அப் பிரீமியம் குரூப்ல. ஸோ இப்போ 320 இருக்கு. உங்களுக்கு விருப்பம் ஏன்னா ஷார்ப்பா ஏறி இருக்கு 200 இருக்கு. அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தா இங்க வாங்கலாம், இல்லைன்னா கரெக்ஷன்ல அந்த 283 வாங்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் அப்புறம் பார்க்கலாம். நான் டார்கெட் 500, 600 டார்கெட். ஐ எம் வெரி மச் கான்ஃபிடென்ட், பட் திஸ் இஸ் ஒன்லி மை கான்ஃபிடன்ஸ். திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். அபார்ட் இந்தியா 19,000 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. சேஃபா பண்ணணும்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் இதை வாங்கலாம். சொன்ன லெவல்ல டார்கெட் போட்டு. பிஹெச்இஎல் 52 க்ளோசிங் ஸ்டாப் லாஸ். அதனால நீங்க எங்க வாங்குறதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அது தப்பு. ஒரு சின்ன கரெக்ஷன் அதுல 56 வாங்குங்க, அல்லது 56 மற்றும் 53 வாங்குங்க. அதை 53,50 போட்டாங்க. சாரி ஃபார் தட். 53.5 அதுல வாங்குங்க. 52 ஸ்டாப் லாஸ் பண்ணி நல்ல கரெக்ஷன் வந்துருச்சு. ஏற்கனவே 80 ரூபா வரைக்கும் போயிட்டு has come down to 60 now. Enough. So எலக்ட்ரா கிரீன் டெக் 303 எல்லாமே ஷார்ப்பா தான் ஏறி இருக்கு. இது வந்து ஒரு இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டோரி. ஸோ இங்கேயும் வாங்கலாம். கரெக்ஷன்ல 270, 280 வாங்குங்க. திஸ் இஸ் அ லாங் டர்ம் ஸ்டோரி. நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா 1000 rupees. திஸ் இஸ் கோயிங் டு பி மல்டி பேக்கர் இன்ஃபேக்ட் ஆல் டுகெதர். ஸோ இதை அக்யூமுலேட் பண்ணுங்க. பட்டேல்ஸ் ஏற்றம் 243 என்ன சார் கேள்விப்படாத ஸ்டாக்கா இருக்கு. ஹியூஜ் பிரேக் அவுட் இந்த வாரம். மந்த்லி பிரேக் அவுட் அஸ் வெல் அஸ் வீக்லி. 200 கரண்ட்ல வாங்கிருங்க. மார்க்கெட்ல ஒர்க் பண்ணி திங்கக்கிழமை ஒர்க் பண்ணி வாங்க வேண்டிய ஸ்டாக்ல இதுவும் ஒண்ணு. என்ன பொறுத்தவரை நான் வாங்க போறேன். நான் உங்களை வாங்குங்கன்னு சொல்லல. நீங்க டூ யுவர் ஓன் ரிசர்ச். இது வந்து 243 இருக்கு. வாங்கலாம். 227, 200 ஸ்டாப் லாஸ் பின்னால பாத்துக்கலாம். ஷார்ட் டர்ம் டார்கெட் 300, மீடியம் டர்ம் 500, லாங் டர்ம் டார்கெட் 800. நான் 800 குறைச்சு தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேல போட முடியாது. போட்டா நம்ப மாட்டாங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி மல்டி பேக். ஸோ கண்டினியூ டு அக்யூமுலேட். இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் வேண்டாம். இதெல்லாம் 150 ரூபா கீழே வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இப்போதைக்கு வேண்டாம். பின்னால நான் ஸ்டாப் லாஸ் ஐ லெட் யூ நோ. டெக்னோகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் நல்லா ஏறிச்சு 679. பட் திஸ் இஸ் ஆல்சோ பிக் பிரேக் அவுட். ஸோ கரெக்ஷன்ல கரண்ட் மார்க்கெட்லையும் வாங்கலாம். கரெக்ஷன்ல இங்க சொன்ன லெவல்லையும் வாங்கலாம் ஃபார் டார்கெட் ஆஃப் 800 பிளஸ். ஸோ தீஸ் ஆர் தி டெலிவரி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் திஸ் வீக். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். தயவு செஞ்சு வீடியோ இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா they will also be benefited. இப்பெல்லாம் யாருக்கும் அதெல்லாம் சொல்றதுக்கு மனசு இருக்குன்னு தெரியாது. எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாரும் பயனடையட்டும் ஏற மார்க்கெட்ல. தேங்க்யூ வெரி மச் நண்பர்களை பொறுமையா பார்த்து